ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் நிதானம் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசதிரு தாரம் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திருச்சம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். 9ஆம் பாவகத்தை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகள். அதாவது 9ஆம் பாவகம் அப்படின்னா என்ன? அந்த ஜாதகனுடைய பாக்கியஸ்தானம் எப்படி உள்ளது, அந்த ஜாதகனுடைய அப்பாவின் நிலை எப்படி உண்டு, அதாவது தனது தந்தையின் உதவிகளோ தன் தந்தை சேர்த்து வைத்த சொத்து, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ ஜாதகனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, தந்தையின் அன்பும் அரவணைப்பும் பொருளாதார உதவிகளும் அந்த ஜாதகனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா. அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நேர்மை, நீதியை பற்றியும் நேர்மையை பற்றியும் போதிப்பவர். அந்த 9ஆம் பாவகத்தின் கிரகங்கள், எந்த கிரகம் அந்த பாவகத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, அப்போது 9ஆம் வீட்டில் சூரியன் பகவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகன் பொறுப்பு உணர்வு உள்ளவனாக இருப்பான். கடவுள் நம்பிக்கை, தெய்வ பக்தி, ஆன்மீகம் போன்ற விஷயங்களிலே நாட்டம் இருப்பவனாக இருப்பான். அதே போல் அந்த 9ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் புத ஆதித்ய யோகம் என்ற யோகம் அந்த ஜாதகனுக்கு இருக்கும். ஜாதகன் அதிகம் படித்தவனாகவும் செல்வந்தனாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் வீட்டில் உள்ள சூரியனுடன் சுக்கிரன் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனை? நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் அந்த 9ஆம் வீட்டில் இருக்கும் சூரியனை சுப கிரகங்கள் தான் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ தான் நன்மையான பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். அசுப கிரகங்கள் இணைந்தாலோ பார்வை பெற்றாலோ அவர்களின் சாரங்களில் இருந்தாலோ எதிர்மறையான பலன்களை கொடுத்துவிடும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அப்பாவை பார்த்தா தந்தைக்கும் மகனுக்கும் அதிக பிரச்சனைகள் இருக்கும். வெளி உலகத்திலையும் அந்த ஜாதகனுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 9இல் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால், அல்லது 2 கிரகங்களும் இணைவு இருந்தால், அல்லது அவர்களின் சாரங்களில் இந்த 2 கிரகங்களும் இருந்தால், அல்லது இந்த கிரகங்களின் சாரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு நன்மையான பலன்களே நடக்கும். ஜாதகன் மரியாதை உள்ளவனாக, செல்வந்தனாக, சகல சௌபாகியங்களோடு வாழ்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால், இவர் வீட்டில் அவர், அவர் வீட்டில் இவர் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதிக சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை என்ன சொல்கிறோம்? பரிவர்த்தனை யோகம் இந்த ஜாதகனுக்கு உண்டு என்று கூறுகிறோம். அதே போல் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு சிறந்த ராஜயோகம் உண்டு என்று கூறலாம். ஏன்னா ஏராளமான தர்ம காரியங்கள் செய்பவனாக இருப்பான். ஈகை குணம் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ பக்தி போன்ற பக்தி என்ற விஷயத்திலோ அந்த ஜாதகனுக்கு அதிக ஆர்வம் உண்டு. திருப்பணிகளில் அதிகம் செலவு செய்பவனாக கூட இருக்கலாம். ஏன்னா 9 10 ஆயுள் லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 9ஆம் வீட்டில் குரு
அல்லது சுக்கிரன் அல்லது சந்திரன் அமர்வது மிகவும் சிறப்பானது, அதிர்ஷ்டவசமானவன் என்று கூறலாம். 3 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அல்லது 3 பேருமே இருக்கலாம், அல்லது அவர்களின் சாரங்களில் ஒரு கிரகம் நிற்கலாம். அந்த ஜாதகனுக்கு சுப பலன்கள் சுபத்தன்மை நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 9ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் ஜாதகன் சிறந்த அறிவாளியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பெருந்தன்மையும் கூடவே இருக்கும். ஈகை குணமும் அதிகமாக இருக்கும். வெளி உலகத்திலே இன்னார் மகன் இன்னார் என்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதகனின் பெயர், உருவமும் பெயரும் சமூகத்தில் விலை உயர்ந்து நிற்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிகம் இந்த ஜாதகனுக்கு உறவினர்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சந்திர பகவானை சனி பகவான் பார்த்து விட்டாலோ அல்லது இணைந்தாலோ அல்லது அவருடைய சாரத்திலோ சந்திரன் இருந்தால் எதிர்மறையான கருத்துக்களை பலன்களை அந்த ஜாதகனுக்கு அது கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த இணைவு சந்திரனும் சனியும் இணைவு இருந்தால், தொடர்பு பெற்றால், அவர் சாரங்களில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினா அந்த காலகட்டத்தில் ஜாதகனை வறுத்து எடுக்கும். பல இன்னல்களை அந்த ஜாதகன் சந்திக்க வேண்டியதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சந்திரன் இருந்து செவ்வாய், சனி பகவான், புதன் பகவான் இந்த 3 பேருமே தொடர்பு பெற்றாலோ சேர்ந்திருந்தாலோ அல்லது அவர் சாரங்களில் இருந்தாலோ சுபத்தன்மை பெறும். ஜாதகன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வெளிநாடு போகக்கூடிய யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஜாதகன் இப்படி உள்ள ஒரு நிலைமையில் அரசனை போல் வாழக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லலாம். இப்படி அந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் அந்த காரகங்கள் அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களையே கொடுக்கும். பாப கிரகங்கள் தொடர்பு பெற்றாலோ பார்வை பெற்றாலோ அந்த காரகத்துக்கேற்றது போல அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகளை தேடி வந்து கொடுக்கும். எல்லாம் விவரிச்சுட்டு போயிட்டால் நேரம் காலங்கள் அதிகமாகும். அதனால் சுருக்கி முடிப்போன்றதுனால தான். அப்போது எந்த காரகமோ எந்த பாவகமோ, இப்போ 9ஆம் பாவகத்தை பற்றி பேசினுக்கிறோம். லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் காரகங்கள் சுபத்தன்மை பெற வேண்டுமா? ஒரு கேள்வி வரும். ஜோசியர் என்ன சொன்னார்? 9ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல பலனாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையா, நடக்குமா அப்படின்னா அவர் நின்ற சாரநாதன், அவரை பார்க்கும் கிரகம், எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு பெறுகிறது, இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கணும். இருந்தால் நல்லது அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அப்போது சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் அல்லது தொடர்பு பெற்றால் அல்லது அந்த கிரகத்தின் சாரங்களில் இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களையே கொடுக்கும். பாவ கிரகங்கள் பார்த்தால், அசுப கிரகங்களின் தொடர்பு பெற்ற என்னாகும்? அந்த காரகத்துக்கேற்றது போல அந்த ஜாதகனுக்கு தொல்லைகள் கொடுக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதற்கேற்றது போல பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவர் இருந்தால் சுபபலன், அவர் இருந்தால் அசுப பலன், எல்லாமே அது பொதுவான 3 பேப்பர் 4 பேப்பர் போய்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே போகலாம். பொதுவாக இவ்வளோ தான் விஷயம். இந்த கிரகம் இப்படி இருந்தால் இந்த பிரச்சனை, இந்த சுபத்தன்மை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய வார்த்தைகளோடு முடிப்போம். வணக்கம்.